20/11/1980. 20/11/1980. பிறந்த நேரம்? ஆமாங்க. 7:20 PM. 7:20 PM. பிறந்த இடம் ஐயா? பண்ருட்டிங்க. பன்ருட்டி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். ஆமாம், பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த ஓரளவுக்கு நல்ல யோக ஜாதகம். சனியோட தொழிலில் தான் இருக்கிறீங்க. எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஐயா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் ஐயா. இந்த பாருங்க, எப்போவுமே சூரிய சந்திர திசைகள் நல்ல விதமாக இப்போ மட்டும் கஷ்டப்படலைங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-17 வருஷமாகவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், கிடைக்கல ஐயா. இன்னைக்கு தான் கிடைச்சிது. 17 வருஷமாக, குறிப்பாக கடந்த 7 வருஷம் உங்களை போட்டு வாட்டி எடுத்துருச்சு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய். இறந்துட்டேன், குழந்தை கூட இறந்துட்டு ஐயா, பையன் பிறந்து இறந்துட்டேன் ஐயா. கடவுளே, செவ்வாய் தசை 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. கடுமையான மாரகாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இல்லை. 8ஆம் இடத்துல அவர் குருவின் வீட்டில் இருந்தாலும் அவருக்கு இங்கே எந்த விதமான சுபத்துவம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற சந்திரனும் மாரகாதிபதி 12ஆம் இடத்துல. 8-12ஆம் இடத்து திசைகள், 6-8-12ஆம் இடத்துலையே திசைகள் வந்தால் என்ன பண்ணுறது? 17 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லைங்க. ஆமாங்க ஐயா, ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயா. இந்த 17 வருஷத்துல எல்லாமே போயிட்டு என் கையை விட்டு. அடுத்த வருஷம் ராகு திசை ஆரம்பிக்குது. இந்த ராகு திசை தான் ஓரளவிற்கு 3ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான் உங்களுக்கு நல்லதை செய்வார். ஒரு வருஷத்துக்கு குழந்தையும் தவறி போச்சுன்றீங்களே. ஆமாம், என் பையன் பிறந்து இறந்துட்டான். நல்லாதான் பார்த்துட்டு இருந்தேன், பையன் இறந்துட்டான். 17 வருஷமாக. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க, 30 வருஷம் வாழ்ந்தவர் இல்லை, 30 வருஷம் கெட்டவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. 17 வருஷமாக கஷ்டப்பட்ட நீங்கள் இன்னும் ஒரு 18 வருஷம் நல்லா இருக்க போகிறீங்க. ராகுதிசை தான் உங்களுக்கு யோகமாக இருக்கும். நல்லா இருக்குமா? 2 பொண்ணுங்க ஐயா, ஃபர்ஸ்ட் 2 பொண்ணுங்க. பசங்களாம் நல்லா இருக்குமா? எனக்கு லைஃப் பாருங்க, இறந்துட்டேன். 5ஆம் இடத்துல சனி, குரு சனி இணையும் ஐயா. ஆமாம், குரு பாதிப்பு. 5ஆம் இடத்துல சனி, புரியுதா உங்களுக்கு? குரு சனி இணைவு, குரு பாதிப்பு. குரு பாதிக்கப்பட்டாலே குழந்தை பாக்கியம், ஆண் குழந்தை பாக்கியம் இருக்காதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். கொடுத்து பிடிங்கிச்சு. ஒரு ஆண் குழந்தையோட அமைப்பை நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறது எனக்கு நல்லா புரியுது. ஈடு செய்ய முடியாத இழப்பு. வீட்லேயும் இறக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க, அந்த அளவுக்கு போயிட்டு பேசி கொண்டு வந்து வச்சிருக்கையா. ஆமாம், ஈடு செய்ய முடியாத இழப்பு. ரிஷப லக்னம், 5ஆம் இடத்துல சனி. இந்த குருவோடு சேர்ந்த சனி, இந்த 1980களில் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சனி 3 டிகிரிக்குள்ளே குருவோடு சேர்ந்துருக்கிறார். 3 டிகிரிக்குள்ளே சனி. மாற்றம் ஏதாவது இருக்குமா ஐயா? மாற்றம் ஏதாவது இருக்குங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கையா, ஒன்றும் முடியலையா. அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம், இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் ஒன்று உண்மையை சொல்கிறேன், நான் பழச சொன்னது கரெக்டாக இருந்ததுல்ல? 17 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டது உண்மை தானே? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த கஷ்டப்பட்டது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ, இந்த கஷ்டப்பட்டது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ அதை போலவே 18 வருஷம் நல்லா இருக்க போகிறதும் உண்மை. ரொம்ப சந்தோஷம். பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் உட்கார்ந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடகராகு, செவ்வாயுடைய 8ஆம் பார்வை அவருக்கு அப்படி ஒன்றும் பெரிய தீமைகளை செய்யாது. இந்த கடகராகு உங்களுக்கு படிப்படியாக யோக அமைப்புகளை கொடுக்கும். உங்கள் 2 பெண் குழந்தைகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. பசங்க நல்லா படிக்கிறாங்க ஐயா, சூப்பராக இருக்கும். உங்கள் பெண் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கடுத்து வரக்கூடிய இந்த 18 வருஷம் திசையை தொழில் செஞ்சிருந்த தொழில் எல்லாமே போயிட்டு, கோல்டு வேலை செய்கிறேன், ஆனால் ஒன்றும் பிரோஜனம் போயிட்டு எல்லாமே சனியின் நகை தொழிலாளியாக இருக்கிறீங்க அதானே? ஆமாங்க ஐயா, சனியோட தொழில் தான் நகை தொழிலாளி. மெதுவாக நிதானமாக செய்யக்கூடிய தொழிலை பண்ணுறீங்க, மெதுவாக செய்யணும் அதானே? 10 வயசுலேருந்து அந்த வேலையை கற்றுக்கிட்டு இப்போ ஒன்றும் பிரோஜனம் ஆகிட்டேன் ஐயா. அதான் அந்த கோல்ட் ஸ்மித் நகை ஆச்சாரிய வேலை. ஆமாங்க ஆமாங்க, மெதுவாக நிதானமாக செய்யக்கூடிய வேலை. ஆமாங்க ஐயா, கண் பார்வை கொஞ்சம் அப்படியே மங்கின்னு இருந்தது ஐயா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எது மங்கினாலும், கண் பார்வை மங்கினாலும் அது மங்கினாலும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போகிற ராகு திசையில் நான் ஒரு கர்வமாகவே பதில் சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஜோதிட வாழ்க்கையில் 40-45 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட என்னுடைய ஜோதிட வாழ்க்கையில் பாதிக்கும் மேற்பட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நான் ராகுவை ஆராய்ச்சி பண்ணுவேன். நான் உங்கள் வீடியோலாம் அடிக்கடி பார்த்துதான் இருக்கேன், எல்லாமே பார்ப்பேன். இந்த ராகு திசை எக்ஸலண்ட்டாக இருக்கும். வீடு, வாகனம், பெண் குழந்தைகளுடைய சுப வாழ்க்கை, பெண் குழந்தைகளை நல்ல விதமாக கட்டி கொடுக்கக்கூடியது, மன வாழ்க்கை அமைப்பு, ஊரில் அந்தஸ்து, கௌரவம் எல்லாம்
17 வருஷம் எப்படி கஷ்டப்பட்டீங்களோ, நான் இதைத்தான் அவனு சொல்லுவேன். உங்களுடைய பழசு உங்களுக்கு தெரியும், கடந்த காலம் பாஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஃப்யூச்சர் எனக்கு தெரியும். 17 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்றதை எப்படி நான் உங்களுக்கு உணர்த்தனோ அதே மாதிரி எதிர்காலத்தில் நல்லா இருப்பீங்க. எல்லாத்தையும் இழந்துட்டேங்க, எதுவுமே கிடையாது, வெறும் ஆளா நிக்கிறேங்க. ஒன்று ஆலமரம் இந்த பாருங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. ராகு திசை உங்களுக்கு படிப்படியாக எல்லாத்தையும் மீட்டு தரும், அந்த வயதிற்கு ஏற்றாற் போல் மீட்டு தரும். 44 வயசு 45 வயசில் ராகு திசை ஆரம்பிக்குது, 63 வயசு வரைக்கும் ராகு திசை நடக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த 40 வயதுகளில் ஆரம்பிக்கக்கூடிய ராகு திசை சுப தொடர்புகளோடு சுப அமைப்புகளோடு இருந்தால் எப்படிப்பட்ட நல்லதுகளை செய்யுன்றதுக்கு நீங்களும் ஒரு நல்ல உதாரணம். இதை அனுபவிக்கின்ற அளவிற்கு, ராகு திசை கொடுக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு சுக்கிரன் சந்திர அதியோகத்தில் 6ஆம் இடத்துல ஆட்சி அமைப்பில் வலுவாக இருக்கிறார். ஆகவே லக்னாதிபதி வலுத்திருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் உங்களுடைய ராகு திசை மிகப்பெரிய சுபத்துவமாக நல்லா இருக்கும், டாப்பாக இருப்பீங்க. இழந்து போனது ஒன்றே ஒன்று தான் திரும்ப வராது, உங்களுடைய மகன், ஆண் குழந்தை மட்டும்தான் திரும்ப வராது. ஆனால் இழந்து போன மதிப்பு, மரியாதை, தொழில், பணம் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த ராகு திசைக்காக தான் நீங்கள் பிறந்தீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அனைத்து